அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் நூடுல்ஸு ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி வீட்லேயே நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதை வந்து வீட்டில் என்ன மசாலா இருக்கோ அதை வச்சு தான் நம்ம இந்த சிக்கன் 65 செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, சிறிதளவு கேசரி பவுடர், 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதாங்க. இதை நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா பரட்டிடலாம். இது கூட 1/2 லெமன் கூட நம்ம வந்து புழிஞ்சு விட்டுடலாம். லெமன் இருந்தால் ஆப்ஷன் தான் இது. இது வந்து 1 ஹவர் மாதிரி நல்லா ஊறணும். உங்களுக்கு 1 ஹவர் டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவர் ஆகுது ஊற வச்சுட்டு இதை வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா பொரித்து எடுத்துடலாம். இந்த பொரித்து எடுத்து அது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எக்கு 2த்தையும் உடச்சி கொஞ்சமாக சால்ட்டு ஊற்றி அதையும் நல்லா பொடி மாசு மாதிரி ஆக்கி தனியாக வேக வச்சு அதை ஒரு பாத்திரத்தில் ஒதுக்கி வச்சிடலாம். இப்போ வந்து நூடுல்ஸை நம்ம வேக வச்சுக்கலாம். நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு 4 டம்ளர் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். அதில் சிறிதளவு உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுருக்க போகிறேன். கொதிச்சதுக்கப்புறமா நான் இந்த நூடுல்ஸ் பாக்கெட்டு காமிச்சேன் இல்லையா, இந்த நூடுல்ஸை வந்து நான் அதில் போட்டுருவேன். நான் ஃபுல்லாக போடலை, பாதி தான் எடுத்திருக்கேன். எனக்கு ஃபுல்லாக வந்து வேணாம் அப்படிங்கிறதுனால பாதி அளவு நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இந்த நூடுல்ஸை அப்படியே இந்த தண்ணியில் போட்டுடலாம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு வரும். எப்போதுமே தண்ணி கொதித்தோன்னே தான் இந்த நூடுல்ஸை வந்து நம்ம இந்த தண்ணியில் சேர்க்கணும். ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம நூடுல்ஸு பெரட்டி விடும்போது கீழே விழாமல் இருக்கும். நான் பாதி அளவு போடுறதுனால இந்த பாத்திரம் எனக்கு போதுமானது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கொஞ்சம் பரட்டி விட்டுறலாம். கூடவே போட்டுக்கோங்க. இந்த தண்ணியை வடிகட்டினோன்னே இந்த சால்ட்டெல்லாம் போயிடும். இது வந்து சிக்கன் நூடுல்ஸுங்கிறதுனால நான் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன். நான் வந்து இதில் என்ன வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன்னா, குடமிளகாய், தக்காளி, வெங்காயம் இதுதான் நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் நான் வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ நூடுல்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வடிகட்டிடலாம். தண்ணி இல்லாமல் வடிகட்டி கொஞ்சம் குலுக்கி விட்டா மாதிரி தனியாக அதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ அதே பேனில் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் ஆயில் கொஞ்சம் கூட ஊற்றிக்கங்க. 4-5 ஸ்பூன் ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆயில் கூட சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுடலாம். இந்த ஆயிலும் இந்த வெங்காயமும் நல்லா வெந்து வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு கட்டாயம் சேர்க்கணும். சப்போஸ் இஞ்சி பூண்டு இல்லைன்னா வெறும் பூண்டு மட்டும் ஒரு 10 பல் சின்ன சின்னதாக நறுக்கி வெறும் பூண்டு மட்டும் நம்மளுக்கு இந்த தாளிக்கும் போது நம்ம சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பச்சை வேகம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கண்டிப்பாக ஒரு 2 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணி நல்லா வதக்கிக்கங்க. இப்போ வந்து குடமிளகாவை நான் சேர்த்துருக்கேன். பாதி அளவு தான் குடமிளகாய் சேர்த்துருக்கேன். எனக்கு பாதி நூடுல்ஸ் நான் சேர்த்ததுனால பாதி குடமிளகாய் சேர்த்துருக்கேன். அதிகமாக வேணும்னா அதிகமாக சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் வந்து குட்டீஸ்லாம் அந்த குடமிளகாய் வந்து அதிகம் விரும்ப மாட்டாங்க. அதனால் சும்மா கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஒரு தக்காளி வந்து பழுத்த தக்காளியை அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இந்த குடமிளகாய்க்கு கொஞ்சமாக வந்து நம்ம சால்ட்டு சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம குக் பண்ணிக்கலாம். அந்த 2 மினிட்ஸில் வந்து இந்த தக்காளி குடமிளகாயெல்லாம் நல்லா வெந்துடும். டைம் எடுக்காது. இதில் தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த ஆயிலில் நல்லா வெந்து வந்துடும். இந்த குடமிளகாய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வந்துடும். 2 முட்டை வந்து பொடி மாஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். இதுலேயே நம்ம வந்து முட்டையை ஊற்றி நம்ம வந்து பொடி மாஸ் பண்ணிக்கலாம். அப்படி கூட நம்ம செய்யலாம். அதை விட பெஸ்ட்டு வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம முட்டையை கிண்டி தனியாக பொடி மாஸ் பண்ணி அதை இது கூட சேர்த்தா அது இன்னும் நல்லா டேஸ்ட்டு கூடும். இது கூட நம்ம வந்து சோயா சாஸு 1 ஸ்பூன் கட்டாயம் சேர்த்தா தான் இந்த நூடுல்ஸுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸு இந்த மாதிரி டிஷ் செய்யும்போது
கட்டாயம் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்தா அதுக்குள்ள சுவை நம்மளுக்கு கொடுக்கும். இந்த சோயா சாஸை வந்து நம்ம அதிகமாகவே சேர்க்கக்கூடாது. ஒரு ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டொமேட்டோ டச்சப் தான். அதையும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுவும் அதிகமாக வேணாம். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு தக்காளி பழுத்தது சேர்த்துருக்கேன். அதனால் இது வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் போதுமானது. கட்டாயம் இந்த நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்யும்போது இது ரெண்டுமே கட்டாயமாக்கப்பட்டது. அப்போ தான் இந்த ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற அந்த நூடுல்ஸ் ஃபீல் வந்து நம்ம சாப்பிடும்போது வரும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த சிக்கன் 65 இதில் சேர்த்துடலாம். இந்த பீஸ் அளவு நம்ம சின்ன சின்னதாக சிக்கன் வந்து கட் பண்ணி பொரித்து எடுத்து இது கூட சேர்த்துக்கணும். இதை விட பெரிய சைஸ்லாம் நம்ம சேர்த்தா அவ்வளோதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஆல்ரெடி நூடுல்ஸ்லேயே ஒரு மசாலா இருந்தது, நூடுல்ஸ் மசாலா. அந்த மாதிரி கூட பாக்கெட்லேயே இருக்கும். அந்த மாதிரி நூடுல்ஸ் வாங்கிக்கிட்டால் நம்மளுக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு அந்த சுவை வந்து சூப்பராக இருக்கும். அப்படி வந்து நம்மளுக்கு மசாலா இல்லைன்னா, அந்த நூடுல்ஸ்லேயே நம்மளுக்கு மசாலா இல்லைன்னா நம்ம வந்து சிக்கன் மசாலா இருக்குது, அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ அந்த நூடுல்ஸ் போட்டுட்டு நான் பெரட்டாமல் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நூடுல்ஸு மசாலாவை தூவி விட்டா மாதிரி நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் லைட்டாக பெரட்டி விட்டு மறுபடியும் அந்த நூடுல்ஸ் மசாலாவை எங்கே பார்த்தாலும் தூவி விட்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரே பக்கமாக நம்ம இந்த நூடுல்ஸ் மசாலாவை சேர்க்கக்கூடாது. ஒரு பக்கம் மசாலா இருக்கும், ஒரு பக்கம் நூடுல்ஸ் வெள்ளையாகவே இருக்கும். அதனால் இந்த மசாலா வந்து எப்போதுமே தூவி விட்டா மாதிரி எல்லா பக்கம் படுற மாதிரி தூவி விட்டா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பெரட்டி விட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லா பக்கமும் அந்த மசாலா படும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ரொம்பலாம் அழுத்தி ஃபோர்ஸ் பண்ணிலாம் கிண்டக்கூடாது. சும்மா லைட்டாக அப்படி வந்து கிண்டி விடணும். இல்லாட்டி 2 ஸ்பூனால் இப்படி தூக்கி அள்ளி தூக்கி இந்த மாதிரி கூட கிண்டலாம். இது வந்து பொறுமையாக கிண்டினா தான் இது வந்து ரொம்ப மாவு மாதிரி உடையாமல் அப்படியே நீட்டமாக நூடுல்ஸாகவே இருக்கும். குக் பண்ணக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து மல்லி இதழ் போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான நம்ம ஹோட்டல் ஸ்டைல் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டயத்தில் நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நூடுல்ஸ்லாம் நான் வந்து ரொம்ப ரேரு, ஏன்னா அதிகமாக நான் செய்ய மாட்டேன். இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். குட்டீஸ்லாம் ஸ்கூல் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக வருவாங்க, ஸ்நாக்ஸு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நூடுல்ஸு, மேகி இந்த மாதிரி வேறு ஏதாவது டெய்லி ஒரு ஸ்நாக்ஸு செய்கிறோம் இல்லையா, அதில் ஒரு நூடுல்ஸு, சிக்கன் நூடுல்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்தா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும் ஈவினிங் டயத்தில். இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தா ரொம்பவும் பிடிக்கும். இதில் வெஜிடபிள்ஸ் போட்டு மட்டும் நம்ம நூடுல்ஸ் செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் சிக்கன் போட்டு சாப்பிட்டா அது வந்து ஒரு அந்த ஃபீல் கொடுக்கும் நம்மளுக்கு. அந்த ஹோட்டல் ஸ்டைலு வந்து சாப்பிடும்போது அந்த ஃபீல் கொடுக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவும் சுவையான ஹோட்டல் ஸ்டைல் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.